தென்னிலங்கையில் அரசியல் சூடுபிடித்துள்ள நிலையில் ராஜபக்சேகள் தங்களின் ஆதிக்கத்தை மீண்டும் நிலைநாட்டும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். அண்மையில் திருகோணமலையில் சட்டவிரோதமான முறையில் வைக்கப்பட்ட புத்தர் சிலை தென்னிலங்கையில் பேசுபொருளாக மாறியுள்ளது. இது தமக்கு சாதகமாக பயன்படுத்தி மீண்டும் இனவாத ரீதியான அரசியல் கலாச்சாரத்தை தோற்றுவிக்க ராஜபக்சேகள் முயன்று வருகின்றனர். இவ்வாறு நிலையில் சமகால அனுர அரசாங்கத்துக்கு எதிராக பாரிய எதிர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க மஹிந்த தலைமையிலான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி ஈடுபட்டு வருகிறது. ஆர்ப்பாட்டத்துக்கு நாடளாவிய ரீதியிலிருந்து பெருமளவான மக்களை ஒன்றிணைக்கும் நடவடிக்கைகள் மும்முரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. எதிர்வரும் 21ஆம் தேதி நுகேகொடையில் நடைபெறும் எதிர்ப்பு போராட்டத்தில் தான் பங்கேற்கப் போவதில்லை என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே தெரிவித்திருந்தார். தன்னை தேடி தங்காளி வரும் மக்களை சந்திக்கும் நோக்கில் வீட்டில் இருக்கப் போவதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையில் திருகோணமலை புத்தர் விவகாரம் சூடுபிடித்துள்ள நிலையில் தானும் ஆர்ப்பாட்ட களத்தில் இறங்க உள்ளதாக மஹிந்த தெரிவித்துள்ளார். சஜித் தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி போராட்டத்தில் பங்கேற்காவிட்டாலும் பெருந்திரளான மக்கள் பங்கேற்பார்கள் எனவும் அரசாங்கத்தை விமர்சிப்பதற்கு குழு ஒன்று இருக்க வேண்டும் எனவும் மஹிந்த தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.